காலை உணவு திட்டத்தை பத்தி பேசுறீங்க, என்ன பேச்சு இல்ல என்ன பேச்சு? கொஞ்சம் அவர் பேசுறத பாத்துருங்களேன். காலை உணவு திட்டம் 60 வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன போடுங்க காலையில உப்புமா கிண்டி போடுற சோறு கூட இல்லாம என்ன போய் வச்சிருக்கேன் நீ. காலை சோறு மதிய சோறு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின வேற என்ன பண்ண? வேற என்ன துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு என்னடா சோத்துக்கு சத்தவங்களாடா? நாங்க சோத்துக்கு சத்தவங்களா? பிச்சைக்கார பயில்களா? உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க மிஸ்டர் சைமன் தாத்தா. நீங்களாம் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி பேசக்கூடாது. இந்த காலை உணவு சாப்பிட்டு இருக்கான் பாரு மாணவன், அவன் ஒருத்தனையும் நீ இன்சல்ட் பண்ணிருக்க. இந்த காலை உணவு சாப்பிட்டு இருக்கான் பாரு ஒரு துப்புரவு தொழிலாளி, அவங்க ஒருத்தரையும் நீ இன்சல்ட் பண்ணிருக்க. ஏன் முடிஞ்சா நீ போய் சோறு போடு. அதான் நீ போ. காலை உணவு சாப்பிடாம மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, போய் சோறு போட்டுட்டு நீ பேசு. அப்படி இல்லையா போட்ட அரச கேள்வி கேட்க கூடாது. போடாம 10 வருஷம் இருந்தானுங்க பாரு ஒருத்தரே, அவன்கிட்ட போய் கேளு. இப்ப நீ கேட்டா போய் சொல்லுவாரு, நானே பிச்சை தாங்க எடுக்கிறேன். நீ பிச்சை இல்ல, நீ பிச்சைக்கார பையன், எல்லாருக்கும் தெரியும். நீ யார ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்னா 60 வருஷம் 60 வருஷத்துல திமுக எத்தனை வருஷம் ஆண்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு எங்க தெரியும். 25 வருஷத்துக்கு மேல ஒரு வருஷம் ஆண்டு இருக்குமா? நான் ஃப்ளோல சொல்றேன். சோ க்ளோஸ் டு 25 இயர்ஸ், அவ்வளவுதான். மிச்ச ஆண்டுதெல்லாம் யாரு? அதிமுக. அவங்களே கேளு. எதுக்கு போடுற திமுகவை கேக்குற? 10 வருஷமா போடாத அதிமுகவை நீ ஒரு வார்த்தை கேட்டு இருப்பியா? அந்த பசி மயக்கத்தோட தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆனா எங்க ஸ்கூல்ல இந்த காலை உணவு திட்டத்தை போட்ட முதலமைச்சருக்கு நன்றி. என்னது? முதலமைச்சருக்கு நன்றி.